குலைக்கும் நாய் கடிக்காது, கடிக்கும் நாய் குலைக்காது என்றார். என்னடா இது என்று கேட்டால், குலைக்கும் போது வாய் திறந்திருக்குமாம், கடிக்க முடியாது, கடிக்கும் போது குலைக்க முடியாதாம். அப்படிலாம் தத்துவம் சொன்னாங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இவன் வேற காலையிலேயே வீடியோ பிடிக்க வந்துட்டான், எதுக்கு தான் வரணும்னு தெரியல, ஆய் வேற முட்டுது. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், வீரர் அண்ணா போன்ற தலைவருடைய பெயர்களை வாசிக்கவில்லை. மானங்கட்டன் சோறு மானங்கட்டவன, உனக்கு அறிவு இல்லடா. இதை சுட்டிக்காட்டி மேதகு ஆளுநர் இருக்கின்ற பொழுதே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கையில கடிச்ச போன தொண்டை கடிச்சிடும் உன்னை. ஆளுநர் உரையை கடந்த ஆண்டு இங்கே படித்த நேரத்தில் அவர் சில வார்த்தைகள்லாம் விட்டுவிட்டு உரையாற்றினார். அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா, இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இப்பொழுது முழுவதுமாக படிக்காமல் போயிருக்கிறார். இப்பொழுது ஏன் போராட்டம் என்று கேட்கிறார். அப்படியே பதில் சொல்லியிருக்கிறார். அப்போது ஏதாவது படித்தார், இப்போது சுத்தமாக படிக்காமல் போயிருக்கிறார். அதனால தான் நாங்கள் உடனடியாக போராட்டம் நடத்த வேண்டிய அவசிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நாளில் போராட்டம் நடத்தினோம். வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதியா, தேர இழுத்து தெருவில் விட்டு போறான். நாங்கள் போராட்டம் நடத்தினால் கைது செய்கிறீர்கள், வழக்கு போடுகிறீர்கள். ஆனால் ஆளுங்கட்சி நடத்துகிற போது ஏன் கைது செய்யவில்லை, வழக்கு போடவில்லை என்று கேட்டிருக்கிறீர்கள். உறுதியாக சொல்லுகிறேன், ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த போராட்டத்தை நடத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அனுமதிக்கப்படாத இடங்களில் நடைபெற்றிருக்கிற சில இடங்களில் அந்த இடத்திலே வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க இங்க? எனவே அதே போல எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் நடத்தும் போது அனுமதி இல்லாமல் நடத்தினால், அனுமதிப்பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்கள் நடத்தினால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார், வழக்கு போடப்படுவார். அந்த ஆட்டை புடிச்சு தலையில ஒரே போட்டு ரெண்டாக்கிடணும். அதோட காலை உடைச்சு பெப்பர் போட்டு சூப் வைங்க. குடல சைடுல உருவி குருமா வச்சிருங்க. மிச்ச கறியை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. மொத்தத்துல இன்னைக்கு ஆட்டை க்ளோஸ் பண்றதுல குறியா இருக்கு. அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு நீதிமன்றம் போய் தான் நாங்க அனுமதி வாங்கி கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு, அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. எங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்குதான் அனுமதி தர முடியும். அனுமதி இல்லாத இடங்கள் நடத்துகிற போது சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி பெறுகிறார்கள். நான் மறுக்கல, கரெக்டா சொல்றானே. அதே போல நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது பல இடங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாங்களும் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கி கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதற்கும் எங்களிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. இது ஒன்றும் புதிதல்ல. ஆட்சி வந்தவுடனே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அவருடைய தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டாங்க. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஓராண்டு காலமாக கிடப்பில் இருந்த கதைகள் எல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. உங்க ஆட்சி காலத்தில் சூட்சமத்தை கண்டு விட்டாலே நிச்சயமாக எங்கள் ஆட்சி வந்தால் அதை ரத்து செய்வதற்கான முயற்சி முழுமையாக ஈடுபடுவோம். அதை ரத்து செய்வதுதான் எங்களுடைய வேலை. சொன்னோம், மறுக்கல. மூஞ்சில 4 கிலோ கம்பீரமாவது வேணா, கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டு மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு இந்த வேஷம்? அதே நேரத்தில் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் கூட உறுதி அளித்திருந்தார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. வாயை கொடுத்து மாட்டேனே, என்ன செய்யறது? ஆட்சிக்கு வரல. கவர்னர் உரையிலே கூட அது சுட்டிக்காட்டி இருக்கிறோம். எனவே அதில் எந்த வித மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் இருந்த வரையில், கூட்டணியில் இருந்த வரையில் நீட் தேர்வு உள்ளே நுழையல. அவன் கொஞ்சம் பயந்தவனுக்கா. உங்களுடைய அம்மாவாக போற்றப்படக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இந்த வரை கூட வரல. நீங்க வந்த பிறகு தான் வந்துச்சு, அதை மறந்துடாதீங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி ரத்து செய்வோம் என்று இப்ப கேட்கறீங்க. மத்திய அரசு தான் ரத்து செய்யணும். மூடிக்கு போனா என் புண்ணாக்கு. அவரே சொல்றார், நீதிமன்றத்தில் இருந்து அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு அது வெளியிலே தெரிவதற்கே ஓராண்டு காலத்துக்கு பிறகுதான் நாட்டுக்கே தெரிஞ்சது. நீங்க தான் ஆட்சி இருந்தீங்க, அதையே நீங்க சொல்லல. சட்டமன்றம் நடந்துட்டு இருந்தது பல முறை. எல்லாமே மறந்து போச்சுல்ல, இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்ப கூட நீங்க அதை தெரிவிக்கலையா? நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு. உங்க ஆட்சி காலத்தில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த
அந்த மசோதா, அந்த சட்டம், நீட் தேர்வு பிரச்சனை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தகவலை ஏன் நீங்க சபைக்கு தெரிவிக்கல? ஒரு வருஷமா நீதிமன்றத்தில் குறிச்சதை ஏன் சபைக்கு தெரிவிக்கல? அதுதான் நான் கேட்கிறேன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நீட் தேர்வை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா ரத்து செய்ய முடியாது. அந்த நிலை வருகிற பொழுதுதான், அதனால தான் நீங்களும் கோர்ட்டுக்கு போறீங்க, நாங்களும் கோர்ட்டுக்கு போறோம். மச்சான் யாரும் பார்க்கலல்ல. இங்க 200 பேர் தருவார், யாரும் பார்க்கல வச்சு. நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பவே எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அப்பவே நீதிமன்றத்துக்கு சென்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை விதிவிலக்கு வாங்கி வைத்திருந்தார்கள். ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அதே போல உங்களுடைய தலைவராக, உங்களுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவரும் பொறுப்பில் இருந்த வரையில் நீட் தேர்வு உள்ள நுழைய முடியல. வணக்கமே வம்பா இருக்கு. ஆனா அதற்கு பிறகு என்ன நிலை அதை பாருங்க. நாங்க என்னமோ பிள்ளையாசிரியர் போட்டோம் சொல்றீங்க, நாங்க தான் துவங்கி வச்சோம் சொல்றீங்களா? அது அல்ல. நான் கேட்கிற கேள்வி, ஓராண்டு காலம் நீதிமன்றத்திற்கு வந்து காத்திருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிறது, அதை பற்றி என்ன செய்தி என்பதை குறிப்பிட்டு இந்த அவைக்கு தெரிவிக்கிறீங்க. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். 4 பேரவைத் தலைவர்களே, இந்தியா கூட்டணி வந்திருந்தா ரத்து செய்யணும்னு சொல்லிக்கிறீங்க. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும். அது எந்த மாற்றம் கிடையாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ சொல்றேன், அப்ப வந்து இருந்த சூழ்நிலையில வந்த நேரத்துல நாங்க எதிர்த்திருக்கிறோம். நாங்க அதை ஏத்துக்கல. நீதிமன்றத்துக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. செய்யுங்கடா செய்யுங்க. 4 பேரவைத் தலைவரில் நாங்க பிஜேபியோடு இருந்தோம், விலகிட்டேன். பொய் சொல்றீங்க. ஆனா இந்தியா கூட்டணி அங்க வைக்கிறீங்க. ஆனா கலைஞருடைய 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடும் போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூட அது வெளியிடுறீங்களே. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. 4 பேருக்கு அதில் என்ன தவறு? அது பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதமரே கூப்பிட்டோம். பிரதமர் தான் வர முடியாது, நான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாரு. இன்னும் கிட்ட கேட்டீங்கன்னா ஜனாதிபதியை நாங்கள் கூப்பிட்டு தான் நம்ம முயற்சி பண்ணோம். தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தால் மரியாதை கிடைக்கும்போதுக்காக அழைத்து வரணும். அது என்ன தவறு? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புனே. ஒரு அரசு நிகழ்ச்சியா இருந்தா பரவாயில்ல, இது கட்சி நிகழ்ச்சி. அது வந்து கட்சி நிகழ்ச்சி அல்ல. பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தது அரசு நிகழ்ச்சி தான். அரசு நிகழ்ச்சி தான் நடந்தது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ கவர்னர் கூட சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம். அவரை எடுத்து தான் சில அறிக்கையில் விடுறோம். கவர்னர் உரைங்கிறது போது அவருக்குரிய மரியாதை கொடுத்து அழைச்சி வரலையா உள்ள? அது மாதிரி தான். பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றி மாண்பு முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்ற நாள் 12/2/2019. புகார் கொடுத்த நாள் 24/2/2019. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டுன்னு குனிதடா. பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக புகார் தந்த உடனே எஃப்ஐஆர் போடல. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சமூகத்தில் புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டு அடுத்த நாளை சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆட்சியில் இருந்த போது பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 12 நாட்கள் கழித்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக அந்த 12 நாட்களில் நடந்தது என்ன? அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? ஆகவே இதை மூடி மறைத்து தவறான தகவலை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இதுதான் உண்மையானது. உடனடியாக கைது செய்யப்படலை, உடனே எஃப்ஐஆர் போடப்படலை. ரொம்ப காலதாமதமாக தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 12 நாள் கழிச்சு தான் கைது செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சிபிஐ விசாரணை போட்டதுக்கு பிறகு அவங்க எல்லாம் எந்த கட்சி சார்ந்தவங்கன்னு வெளிப்படையா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பதான் இதான் உண்மை. உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையை புகார் கொடுத்த அடுத்த நாளே கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு குண்டர் சட்டத்திலையும் போடப்பட்டிருக்கு. அதாவது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.
அதை கூட திமுககாரன் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க நான் பத்தி கவலைப்படல. தம்பி சொல்லுடா இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஆனா திமுக அப்படிதான் இப்பவும் சொல்றேன். ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறான், எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறான், போட்டோலாம் எடுத்துட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி ஏன் நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணா நகர்ல நடந்தது என்ன? அதிமுக வச்ச அந்த வட்ட செயலாளர் தானே. நீங்க உடனே கட்சி விட்டு நிக்கிறீங்க, வரவேற்கிறேன். அதே திமுக உறுப்பினர் தான் நாங்களும் நிக்க இருப்போம். திமுக உறுப்பினர் இல்லாத எப்படி நாங்க நிக்க முடியும்? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணுக்கு இருந்துருவேன். போ சொல்லுங்கடா இவனை. 2 வருடம் இந்த பாலியல் தொழில் நடந்திருக்கு. யார் ஆட்சி? உங்க ஆட்சி 2 வருஷம் பாலியல் தொழில் நடந்திருக்கு. இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். பொள்ளாச்சியில அது புகார் கொடுக்க 2 வருஷம் ஆயிருக்கு. அந்த புகார் கொடுத்து அதுக்கு பிறகு 12 நாட்கள் ஆயிருக்கு எஃப்ஐஆர் போறதுக்கு. இதான் உண்மை. திரும்ப சொன்னா அதுக்கு பிறகு நீங்க சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க, அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை போட்டீங்க. சிபிஐ விசாரணை யார் என்பதெல்லாம் பேர்லாம் வெளியில் வந்திருக்கு. எனக்கு அதை வெளியில் நான் சொல்ல விரும்பல. காரணம் அது சிபிஐ விசாரணை இருக்கிற காரணத்தினால இந்த மன்றத்துடைய கண்ணியத்தை கருதி நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. இதான் உண்மை. ஏய் பயத்தோட பேசுறா மெட்டல் மண்டியா? திரும்பி நான் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாளைக்கு ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களுக்கு கொடுக்குறேன், அவரும் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுக்கும். அவர் முடிவு கட்டுப்பட்டு அதற்குரிய விளக்கத்தை அவர் ஐயோ கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சட்டத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா? இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? பொள்ளாச்சி பால் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அதையா மீண்டும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பொள்ளாச்சி ஏன் சார் நாங்க உதாரணம் சொல்லி காட்டுறோமா? நீங்க நடவடிக்கை எடுக்கல. சொத்தை விட்டு கொடுத்தாங்க, கெத்த விட்டு கொடுக்க கூடாது. அப்படி திட்டி இருக்காங்க. எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? பிரபலம் ஆகணும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் ஆகும். எவ்வளவு காலம் தாழ்ந்து எடுத்தீங்க. ஆனா நாங்க எங்க ஆட்சியில அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனாலதான் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப புரியல, இப்ப புரியுது. அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்றாங்க. இந்த வழக்கு சரியா நடைபெறும் சொன்னா சிபிஐ எடுத்து நம்ம ஒப்படைச்சோம். மீண்டும் அதை ஒப்படைச்சாச்சு, வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதையா மீண்டும் நீங்க மட்டும் பேசுறீங்க. எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா போடா. அவ்வளவு காலம் தாழ்ந்து எடுத்த நடவடிக்கையை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவத்தை வச்சு எவ்வளவு உரிய நடவடிக்கையை உரிய நேரத்தில் எவ்வளவு வேகமாக எடுத்திருக்கிறோம். அதை பத்தி நீங்க பேசுறீங்க, அதை பத்தி திரும்ப பேசுறீங்க. அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக கருசொல்ல போட்டு வரீங்க, அதுக்காக பேட்ஜி அணிட்டு வரீங்க. அதுக்கு விளக்க சொல்லுங்க. இவனை கொன்னிடலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. 24 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. சபாநாயகத்தை நிரூபிக்கலன்னா அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? என்னால தாங்க முடியலையேடா. நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார்? சொல்லுங்க முதல்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நான் சொன்னதை நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ற தண்டனை ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றதை நிரூபிக்கலாம், நான் சொல்றதை ஏத்துக்க தயாரா? சொல்லுங்க நீங்க முதல்ல. என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. அன்பு முதலமைச்சர் அவர்கள் டைரக்ட் சொன்னாரு, நாளை காலையில நான் யாருக்கா கொண்டு தரேன்னு சொன்னாரு. மோசம் போயிட்டோம். அவர் சொல்ல முடிவு எடுக்க படி மேலே போயிட்டு வரா. நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் தவறாக நான் கொண்டு ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டார். ஆனா அதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகைதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடப்பாறை எடு. கவுன்சிலருக்கே கடப்பாறையா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.